நீங்களே செய்யற எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்ல ரொம்ப சிம்பிளா ஆனா பவர்ஃபுல்லா வயர்லெஸ் கம்யூனிகேஷனை எப்படி கொண்டு வரலாம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க அதுக்கு ஒரு சூப்பரான வழியை இப்ப பார்க்கலாம். நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்குற ஒரு ப்ராஜெக்ட எந்த ஒரு சிக்கலான வயரும் இல்லாம ஒரு ரிமோட் வச்சு கண்ட்ரோல் பண்ணா எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கும்ல? சரி வாங்க, அதை எப்படி பண்றதுன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இதோ பாருங்க, இந்த மேஜிக்கை செய்ய போற நம்ம ஹீரோஸ் இவங்க தான். 433 மெகா ஹெர்ட்ஸ் டிரான்ஸ்மிட்டரும் ரிசீவரும். ஆர்டினோ கம்யூனிட்டியில இதுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. ஏன்னா இது விலை ரொம்ப கம்மி, அதே சமயம் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி, நம்மளோட முதல் வயர்லெஸ் ப்ராஜெக்ட்குள்ள போகலாம். ஆனா இங்க ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? இதுக்கு உங்களுக்கு கோடிங்கே தெரிய தேவையில்ல. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். சில 433 மெகா ஹெர்ட்ஸ் ரிசீவர்ஸ்ல ஒரு சின்ன லேர்னிங் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா, எந்த மைக்ரோ கண்ட்ரோலரும் இல்லாம எந்த ப்ரோக்ராமிங்கும் பண்ணாம ஒரு ரிமோட்டை இதோட ஜோடி சேர்க்கலாம். ஒரு இன்ஸ்டன்ட் வயர்லெஸ் ப்ராஜெக்ட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இதோட வயரிங் கனெக்ஷன் இருக்கே, அடடா, இதை விட சிம்பிளா இருக்கவே முடியாது. பவரை கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்க கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற டிவைஸை ஒரு லைட்டுன்னு வச்சுப்போமே, அதை அவுட்புட் டெர்மினல்ல கனெக்ட் பண்ணா போதும். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுது. இதை செட் பண்றதுக்கு 3 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, அந்த லேர்னிங் பட்டனை பிரஸ் பண்ணி உங்களுக்கு என்ன மோடு வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்க. ஸ்டெப் 2, உங்க ரிமோட்ல ஒரு பட்டனை பிரஸ் பண்ணி இதோட பேர் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, உங்க ரிமோட் இப்போ ரிசீவர் கூட பேச ஆரம்பிச்சிடும். இதுல பாருங்க, பல கண்ட்ரோல் மோட்ஸ் இருக்கு. மொமெண்டரினா நீங்க பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் ஆன்ல இருக்கும். டாகிள் மோட்னா ஒரு தடவை பிரஸ் பண்ணா ஆன், இன்னொரு தடவை பிரஸ் பண்ணா ஆஃப். நம்ம வீட்டு ஸ்விட்ச் மாதிரி. இன்டர்லாக் மோட்ல ஒன்னு ஆன் ஆச்சுன்னா இன்னொன்னு ஆஃப் ஆயிடும். கடைசியா 8 தடவை பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி பேர் பண்ண எல்லா ரிமோட்டும் ரீசெட் ஆயிடும். சரி, இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். இதுல ஒரு ஆர்டினோ மாதிரி ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரோட மூளையை சேர்த்தா என்னெல்லாம் மேஜிக் பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஆர்டினோவை கனெக்ட் பண்றதால நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, வெறும் ஆன் ஆஃப் சிக்னல் மட்டும் இல்லாம உங்களுக்கு வேணுங்கிற எந்த டேட்டாவையும் அனுப்பலாம். அதாவது டெம்பரேச்சர் ரீடிங்ஸ், சென்சார் டேட்டா, இல்லைன்னா ஒரு ஹாய் மெசேஜ் கூட வயர்லெஸ்ஸா அனுப்பலாம். இந்த டிரான்ஸ்மிட்டர் சர்க்கியூட்டை பாருங்க, ரொம்பவே சிம்பிள். பவர், கிரவுண்ட், டேட்டா, இந்த 3 வயரை மட்டும் ஆர்டினோல கனெக்ட் பண்ணிட்டா போதும், நம்ம ஆர்டினோ டேட்டாவை அனுப்ப ரெடி. அதே மாதிரி தான் ரிசீவர் சர்க்கியூட்டும் ரொம்பவே நேரடியானது. இன்னொரு ஆர்டினோல இதை கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம்னா டிரான்ஸ்மிட்டர் அனுப்புற மெசேஜை இது காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிடும். ப்ரோக்ராமிங் கத்துக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச முதல் வார்த்தை, ஆமா அதேதான், ஹெலோ வேர்ல்ட். இந்த மெசேஜை தான் நாம இப்போ வயர்லெஸ்ஸா அனுப்ப போறோம். வாவ், பாருங்க, நம்ம டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து அனுப்புன ஹெலோ வேர்ல்டு மெசேஜ் இப்போ ரிசீவர் பக்கம் இருக்கிற கம்ப்யூட்டரோட சீரியல் மானிட்டர்ல தெரியுது. நம்மளோட வயர்லெஸ் கம்யூனிகேஷன் சூப்பரா வேலை செய்யுது. வெற்றி! ஓகே, இப்போ சும்மா டெக்ஸ்ட் அனுப்புறதெல்லாம் போதும். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா நம்ம வீட்ல இருக்கிற எலக்ட்ரானிக் சாதனங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு பார்க்கலாம். அதாவது நிஜ உலகத்தை ஹேக் பண்ண போறோம். நம்மளோட டார்கெட் என்னன்னா, இந்த ஆர்எஃப் பவர் அவுட்லெட்ஸ். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற கருவி எது தெரியுமா? சிக்னல்களை ஒட்டு கேட்க ரெடியா இருக்கிற நம்ம அர்டுயினோ ரிசீவர் செட்டப் தான். இதுக்கு நமக்கு ஒரு சூப்பரான டூல் தேவை. அதுதான் ஆர்சி ஸ்விட்ச் லைப்ரரி. இதை யூஸ் பண்ணி அந்த பவர் அவுட்லெட்டோட ரிமோட் அனுப்புற சிக்னல்களை நாம ஒட்டு கேட்டு அது என்ன பேசுதுன்னு டீகோட் பண்ணிடலாம். இங்க பாருங்க, நம்ம ஆர்டினோ அந்த வேலையை செஞ்சிருச்சு. ரிமோட்ல இருக்கிற ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒரு தனி சீக்ரெட் கோட் இருக்கு. அந்த பைனரி கோட், பல்ஸ் லென்த் எல்லாத்தையும் இது பிடிச்சிருச்சு. இதுதான் அந்த அவுட்லெட்டை கண்ட்ரோல் பண்ற ரகசிய பாஸ்வேர்டு. இப்போதான் அசலான மேஜிக். நாம கண்டுபிடிச்ச இந்த சீக்ரெட் கோட்ஸை நம்ம ஆர்டினோ டிரான்ஸ்மிட்டரை வச்சு நாமளே அனுப்புனா என்ன ஆகும்? அவ்வளவுதான், ஒரிஜினல் ரிமோட்டே இல்லாம நம்மளால அந்த அவுட்லெட்ஸை ஆன் ஆஃப் பண்ண முடியும். சரி, இது வரைக்கும் எல்லாம் நல்லா போச்சு. ஆனா நாமளே ஒரு கஸ்டம் ஹார்ட்வேர் செய்யும்போது சில சமய பிரச்சனைகள் வரும். அப்படி ஒரு நிஜ உலக இன்ஜினியரிங் சிக்கலை பத்தி இப்ப பேசலாம். கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க ரொம்ப மெனக்கெட்டு உங்க 433 மெகாஹெர்ட்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு கஸ்டம் பிசிபி டிசைன் பண்றீங்க. ஆனா சிக்னல் ரொம்பவே வீக்கா இருக்கு. அப்போ உங்க மனசுல என்ன தோணும்? ஐயோ, நம்ம டிசைன்ல ஏதோ தப்பு இருக்கா? நிறைய பேர் என்ன தப்பா நினைக்கிறாங்கன்னா, நான் ஆர்எஃப் ட்ரேஸை சுத்தி நிறைய கிரவுண்ட் வயர்ஸ் வச்சுட்டேன், அதான் ஆண்டனா மாதிரி ஆக்ட் பண்ணி என் சிக்னலை வீணடிக்குதுன்னு. ஆனா உண்மை என்னன்னா, வயாஸுங்கிறது கிரவுண்ட் பிளேன்ஸை கனெக்ட் பண்ற ஒரு ஷார்ட் சர்க்கியூட், அவ்வளவுதான். அது உங்க ஆர்எஃப் பவரை சிதறடிக்கவோ உறிஞ்சவோ செய்யாது. இது ரொம்ப பொதுவான ஒரு தப்பான கருத்து. அப்போ உண்மையான வில்லன்கள் யாரு? வாங்க பார்க்கலாம். 1, உங்க ஆண்டனாவுக்கும் மாடியூலுக்கும் நடுவுல இம்பிடன்ஸ் மேட்சிங் சரியா இல்லாம இருக்கலாம். 2வது, 2 ஆண்டனாக்களும் பேரலலா, அதாவது இணையா இல்லாம இருக்கலாம். 3வது, நடுவுல சுவர், மெட்டல் மாதிரி ஏதாவது தடைகள் இருக்கலாம். இல்லனா கடைசியா நீங்க மாடியூல்ல இருக்கிற தப்பான அவுட்புட் பின்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம்.
அதிக பவருக்கு PA பூஸ்ட் பின் யூஸ் பண்ணும். ஆனா நீங்க RFIU யூஸ் பண்ணா சிக்னல் வீக்கா தான் இருக்கும். மார்க் லீவிட்டுங்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாருன்னா 433 மெகாஹார்ட்ஸ்ல ஒரு +20 dBm எமிட்டர்ல இருந்து 3 மீட்டர் தூரத்துல உங்களுக்கு -80 dBm விட அதிகமா சிக்னல் கிடைக்கணும். அப்படி கிடைக்கலனா உங்க செட்டப்ல ஏதோ சரியில்லைன்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா பக்கத்திலேயே சிக்னல் ரொம்ப வீக்கா இருந்தா கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க, இதை கண்டிப்பா சரி பண்ணிடலாம். பாத்தீங்களா, கோடிங்கே இல்லாம ஒரு சிம்பிள் கண்ட்ரோல்ல ஆரம்பிச்சு இப்போ நீங்களே ஒரு கஸ்டம் ஹார்ட்வேர்ல வர்ற பிரச்சனையை சரி பார்க்குற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க. இந்த பயணத்தை வச்சு நீங்க அடுத்ததா எந்த வயர்லெஸ் சேலஞ்சை ஜெயிக்க போறீங்க?